வீத்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். பத்திரிகையாளர் சத்யராஜ் கூட இணைஞ்சிருக்கோம். வணக்கம் சார். வணக்கம் சார், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மோடி போயிட்டு குடியரசுத் தலைவரை சந்திச்சுட்டு பதவியை ராஜினாமா பண்ணிட்டாரு. அப்போ யார் சார் அடுத்த பிரதமர்? இந்த கேள்வியை தான் பார்த்தீங்கன்னா இந்தியாவே இப்போ எதிர்நோக்கிட்டு இருக்கு. யார் அடுத்த பிரதமர்? ஏன் அப்படின்னா என்டிஏ கூட்டணி, அதாவது பாஜக கூட்டணி அதிக வெற்றி வாய்ப்பு பெற்றிருக்காங்க, 292. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கூட்டணி ராகுல் தமிழ 233. ஸோ இப்போ அதிகமான எண்ணிக்கை அப்படிங்கிறது பாஜக சைடு தான் இருக்குது. பாஜக தான் ஆட்சி அமைக்க போகிறாங்க அப்படிங்கிறது தான் எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. அதன் அடிப்படையிலாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி குடியரசுத் தலைவர் அவர் சந்திச்சிருக்காரு. குடியரசுத் தலைவர்கிட்ட அவர் ரெசிக்னேஷன் கொடுத்துட்டார். மோடி பிரதமர் பதவியிலேருந்து விலகிட்டார். திருப்பி யார் பிரதமர்? மோடியே பிரதமராக திருப்பி பதவி ஏற்பாரா அப்படிங்கிற கேள்வி தான் எல்லாத்துக்கும் வந்திருக்கு. ஜூன் 8 பதவி பிரமாணம் நடக்க போகிறதாக குடியரசு அலுவலகம் அதுக்கு தயாராகிட்டு இருக்கு. ஸோ இப்போ நான் பதவியேற்க போகிறது மோடியா, இல்லை கட்காரியா, இல்லை நிதிஷ்குமாரா, இல்லை சந்திரபாபு நாயுடுவா? இப்படி பலதரப்பட்ட கேள்விகள் இருக்குது. இதில் 2 முகாமாக பிரச்சனையாக இருக்குது. ஒன்று, பிஜேபிக்கு உள்ளேயே மோடி பிரதமர் வேண்டாம், மோடி அமித்ஷாவும் குஜராத்தை சார்ந்தவங்க 10 வருஷம் குஜராத்தை சார்ந்தவங்க கட்சியை கட்டுப்பாட்டில் வச்சுட்டாங்க, அவங்கள ஒதுக்கிட்டு மகாராஷ்டிராவை சார்ந்த நிதின் கட்காரியோ இல்லை மத்திய பிரதேச சார்ந்த சிவராஜ் சிங் சௌகான், இவங்க எல்லாருமே சீனியர் மோஸ்ட் லீடரு, அதே மாதிரி பாஜகவினுடைய அகில இந்திய தலைவராகவும் இருந்தவங்க, இவங்களில் யாரோ ஒருத்தங்களை பிரதமர் கேண்டிடேட்டாக கொண்டு வரணும்னு ஆர்எஸ்எஸ் நேற்று நைட்ல இருந்தே முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கு. பயங்கர ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மோடியும் அமித்ஷாவும் வேண்டாம், சிவராஜ் சிங் சௌகானை கொண்டு வாங்க, இல்லை கட்காரியை கொண்டு வாங்க, குறைஞ்சபட்சம் யோகிவாது கொண்டு வாங்க அப்படிங்கிறது நேற்று லைட்ல இருந்து போயிட்டு இருக்கிறதாக பல தகவல்கள் வருது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ் ஒரு சிறப்பு கூட்டம் போட்டு பேசினதாகலாம் சொல்றாங்க. இதுக்கான எல்லா முகாந்திரமே இருக்கு. ஏன் அப்படின்னா மோடி ஜெயிக்கிறதுக்கு முன்னாடியே ஆர்எஸ்எஸ்க்குள்ள ஒரு மிகப்பெரிய பஞ்சாயத்து ஓடிட்டு இருந்துச்சு. அதனால தான் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கேப் மேக்சிமம் ஒரு 3 நாள் தான் இருக்கு. இந்த 3 நாளுக்குள்ள அடுத்த பிரதமர் பதவியேற்றாகணும். இதுக்குள்ள பிஜேபி அஃபிஷியலாக முடிவெடுத்தாகணும். இப்போ பிஜேபி அஃபிஷியலாக முடிவெடுத்தாகணும் அப்படின்னா பிஜேபியினுடைய தலைமையை முழுக்க மோடி தன் கட்டுப்பாட்டில் வச்சிருக்காரு. அது நட்டாவாக இருக்கலாம், ராஜ்நாத் சிங்காக இருக்கலாம், இல்லை இன்னும் பார்லிமெண்ட்ரி கமிட்டியில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸாக இருக்கலாம், கேபினெட்டாக இருக்கலாம். எல்லாமே கேபினெட் இப்போ கலைச்சிட்டாங்க. பட் முன்னாள் கேபினெட் ஆட்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா மோடியை சுற்றியே தான் இருக்காங்க. அவங்க கட்காரிக்கோ சௌகானுக்கோ ஆதரவெல்லாம் பெருசாக தெரிவிக்க மாட்டாங்க. ஏன்னா இது எல்லாமே மோடியோட டீம். ஆனால் கட்சியில் இருக்கக்கூடிய அடுத்தடுத்த கட்ட தலைவர்கள் மோடி வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. பிரதமர் பதவி சந்திரபாபு நாயுடுக்கா இல்லை நிதிஷ்குமாருக்கா நீங்கள் ஒரு டிஸ்கஷன் ஓடிட்டு இருக்கு பார்த்தீங்களா? இதில் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த டிஸ்கஷன் ஒரு பக்கம் இருந்தாலும் பிஜேபியே நின்னாலும் மோடிக்கா இல்லை கட்காரிக்கா சௌஹானுக்கா அப்படிங்கிற டிஸ்கஷன் இன்னொரு பக்கம் போய்கிட்டு இருக்கு. ஸோ பெரிய குழப்பமான ஒரு சூழல் நிலவிட்டு இருக்கு. இந்த சமயத்தில் இந்த உட்கட்சி சிக்கல்களெல்லாம் சமாளித்து ஆர்எஸ்எஸை கன்வின்ஸ் பண்ணி திருப்பி நிதின் கட்காரியை ஓரங்கட்டிட்டு சௌஹானை அமைதிப்படுத்திட்டு பிரதமர் மோடி திருப்பியும் ஒரு பிரதமராக வருவாரா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. இன்னும் கன்ஃபார்மெல்லாம் ஆகலை. இன்னும் 3 நாள் இருக்குது. என்ன வேணாலும் நடக்கலாம். ஆர்எஸ்எஸ் என்ன முடிவுகளை வேணாலும் எடுக்கலாம். ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி அமைதியாக இருக்கார். 233 இருக்குது அவருடைய இந்தியா கூட்டணியில். கிட்டத்தட்ட அவருக்கு இன்னொரு 40 சீட்டு தேவை. இப்போ இதை எப்படி எடுத்து அவர் ஆட்சி அமைக்க போகிறாரா அப்படிங்கிற கேள்வி தான் எல்லாத்துக்குமே வந்திருக்கு. ஏன்னா நிதிஷ்குமார்கிட்ட சீட் இருக்குது, அதே சமயத்தில் சந்திரபாபு நாயுடு சீட் இருக்குது. இவங்க 2 பேர்த்தையும் ஒன்றா சேர்த்துட்டு வேறு ஏதாவது இருக்கக்கூடிய சுயேட்சை வேட்பாளர்கள் இன்னும் சிலவங்களை உள்ளே கொண்டு வந்தால் நம்ம ஆட்சி அமைச்சிடலாம் அப்படின்னு இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய சில பேர் நினைக்கிறாங்க. ஆனால் ராகுல் இதை நினைக்கிறாரா அப்படிங்கிறதா ஒரு பெரிய கேள்வி. ஏன் அந்த கேள்வி வருது அப்படின்னா, இப்போ யாருக்குமே மெஜாரிட்டி கிடைக்கல. முக்கியமான சட்ட திருத்தங்களை பிஜேபியும் கொண்டு வர முடியாது. காங்கிரஸ் இப்போ உட்காந்தாங்க, ராகுல் இப்போ பிரதமராக உட்காந்தாலும் அவரும் முக்கியமான சட்ட திருத்தங்களை கொண்டு வர முடியாது. ஏன்னா பார்லிமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா பிஜேபிக்கு ஒரு பெரிய மெஜாரிட்டி இருக்குது. முக்கியமான சட்டங்களுக்கு 2/3 மெஜாரிட்டி கிடைக்காது. ஸோ இப்போ ஒரு தொங்கும் பாராளுமன்றமாக தான் இருக்குது. எந்த நேரத்தில் வேணாலும் எந்த கட்சி வேணாலும் அவங்களுடைய பலத்தை இழக்கலாம். இப்போ இவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்க, நம்மகிட்ட 292 இருக்குது, நம்ம கூட தான் நிதிஷ் இருக்க போகிறாரு, சந்திரபாபு நாயுடு இருக்க போகிறாரு, நிதிஷ்க்கு ஒரு துணை பிரதமர் கொடுத்துடலாம், சந்திரபாபு நாயுடுக்கு வேறு ஏதாவது ஒரு போஸ்டிங் கொடுத்துட்டு ஆட்சி அமைக்கலாம் அப்படின்னு மோடி நினச்சாலும் அவங்க பெரிய சட்டங்கள்லாம் கொண்டு வர முடியாது. ஏன்னா எப்போ வேணாலும் நிதிஷ் கவுத்துருவார், இல்லை சந்திரபாபு நாயுடு முரண்படுவார். ஏன்னா மாநிலங்களுக்கு எதிரான சில திட்டங்களை கொண்டு வந்தால் கண்டிப்பாக தென்னிந்தியாவிலிருந்து மோசமான அழுத்தங்கள் கொடுக்கப்படும். சந்திரபாபு நாயுடு அதுக்கெல்லாம் பணிஞ்சு தான் தீர்வார், வேறு வழி கிடையாது. ஏன்னா அவர் காலங்காலமாக பாஜகவை எதிர்த்திருக்காரு. பாஜகவை எதிர்த்து பாராளுமன்றத்தில் தீர்மானமே கொண்டு வந்திருக்காரு. நிதிஷும் அதை செஞ்சுருக்காங்க. ஸோ இவங்க 2 பேரும் பிஜேபியோட ஃப்ரெண்டு கிடையாது. பிஜேபிக்கு இந்த தேர்தலில் வேற வழியே இல்லாமல் ஒரு சில சந்தர்ப்பவாத கூட்டணி செஞ்சுருக்காங்களே தவிர அடிப்படையில் இவங்க பிஜேபியோட காலங்காலமாக நிற்கக்கூடிய ஆட்கள் நம்ம ஃபுல்லாக எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியாது. நிதிஷ் சில இடத்துல செஞ்சுருக்காரு. பட் இருந்தாலும் தன்னோட மாநிலம் தன்னோட கட்சி அப்படின்னு வரும்போது அவங்க வேற மாதிரி இருப்பாங்க. ஏன்னா பிஜேபியோட கேரக்டர் நமக்கு தெரியும். அவங்க முதல்ல மாநில கட்சிகளோட கூட்டணி சேருவாங்க, அப்புறம் அந்த கட்சியை உடச்சி நாசமாக்கி ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவாங்க. பெஸ்ட் எக்ஸாம்பிள் இந்த தேர்தல் ரிசல்ட் எடுத்து பாருங்கள். அதிமுகவோட நிலைமை என்னென்னு. ஒரு காலத்தில் ஒட்டுமொத்தமாக ஜெயித்த கட்சி இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக தோற்று உட்காந்துருக்கு. ஒன்றுமே இல்லை.
கிட்டத்தட்ட ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு இது 8வது தேர்தல் நினைக்கிறேன். அதாவது வந்து எம்எல்ஏ தேர்தல், எம்பி தேர்தல், அது இல்லாமல் வந்து இடைத்தேர்தல் எல்லாம் சந்திச்சு 8வது தேர்தலில் ஒன்றும் இல்லாமல் வாஷ் அவுட் ஆகி எடப்பாடி ஒரு மூலையில் உட்காந்துக்கிட்டு இருக்காரு. இதுக்கு என்ன காரணம்? ஜெயலலிதா இறந்த உடனே இவங்க கட்சிக்குள்ள ஒரு கட்டமைப்பை ரெடி பண்ணாம பாஜக சார்பா பாஜகவினுடைய ஆட்கள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாங்க. அதுக்கு இவங்கெல்லாம் கட்டுப்பட்டு போனாங்க. சிம்பிளா சொல்ல போனா குருமூர்த்தி அதிமுக வந்து பாலிடிக்ஸ் பண்ணாரு. கட்சி நாசமா போச்சு. அதிமுக இன்னைக்கு ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. இன்னைக்கு அதை பில்ட் பண்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்போ பாஜக RSS ஆட்டிடியூடு மாநில கட்சிகளை காலி பண்றது, உடைக்கிறது, நாசம் பண்றது, சிதைக்கிறது, இதுதான் அவங்க வேலை. அதன் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய அதிமுகவை காலி பண்ண மாதிரி நாளைக்கு நிதிஷ்குமார் கட்சியை காலி பண்ணுவாங்க, சந்திரபாபு நாயுடைய கட்சியை காலி பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாமே அவங்களுக்கும் தெரியும். இவங்களோட போய் கூட்டணி சேர்ந்தோம்னா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கட்டி பிடிச்சி அணைச்சு கொலை பண்ணிடுவாங்க அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். நெருக்கி மூச்சு முட்டை செஞ்சுருவாங்க. அந்த பயம் அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கும் ஒரு யோசனை இருக்கு. பட் ஆனால் சந்திரபாபு நாயுடு இப்போதைக்கு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஸ்டில் ஐ மீன் என்டிஏ கூட்டணி அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. ஆனால் இது எப்போ வேணாலும் மாறலாம். அதையும் தாண்டி இவருக்கு பிரதமர் பதவி மேலே பயங்கர ஆசை. யாருக்கு? மோடிக்கு. அவரால் அதிகாரத்தை விட்டு இறங்கவே முடியாது. 2020 இப்போ 24 வருஷமாக அவர் பதவியிலே இருக்கார். முதலமைச்சராக இருந்தார், அப்புறம் பிரதமராக இருக்கார். பதவி விட்டு இறங்க மாட்டார். அவர் பதவி விட்டு இறங்கினார் அப்படின்னா பிஜேபிக்கு உள்ள இருக்கக்கூடிய சீனியர் லீடர்ஸும் RSS தலைவர்களும் மோடி அமித்ஷாவை ஓரம் கட்டிடுவாங்க, கூட வச்சுக்க மாட்டாங்க. இதெல்லாம் பார்த்தா அவருக்கு ரொம்ப பயமாக இருக்குது. எந்த நேரத்தில் வேணாலும் அவர் ஓரம் கட்டப்படலாம். அப்படிங்கிறதுனால எப்படியாவது 3வது முறையும் நாம் பிரதமர் ஆயிடணும். அது தொங்கும் பாராளுமன்றம் வந்தாலும் சரி, என்ன வந்தாலும் சரி, நாம் வந்து புதுசாக சட்டங்களை ஈட்டாமல் பதவியை அனுபவிச்சுட்டு ஒரு சாஃப்டாக அனுபவிச்சுட்டு போடிடுவோம் அப்படிங்கிற மனநிலையில் தான் அவர் போய் பிரசீன் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக வரக்கூடிய 8ஆம் தேதி எப்படியாவது ஆட்சி அமைக்கிறதுக்கு அவர் எல்லா முயற்சியும் எடுப்பார். 8ஆம் தேதி பதவியேற்புன்னு சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு வந்து தகவல் அடிப்படையில் டேட்ஸ் மாறலாம் முன்ன பின்ன. அதுக்குள்ளே எப்படியாவது தாம் பிரதமர் ஆயிடலாம் அப்படின்னு அவர் எல்லா முயற்சிகளையும் பண்ணுவார். அதுக்கு பிஜேபிக்கு உள்ள இருக்க சீனியர் கேரட்ஸும் RSSும் விடமாட்டாங்க. இந்த சண்டை ஒரு பக்கம் நடந்துக்கிட்டே இருக்கும். இன்னொரு பக்கம் நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடும் சில டிமாண்டை கேட்பாங்க. எந்த மாதிரியான டிமாண்ட்லாம் அவங்க வைப்பாங்க சார்? இப்போ நிதிஷை பார்த்தீங்கன்னா அவருக்கு பிரதமர் ஆகணும்னு ஆசை. அவர் வந்து முதலமைச்சர் ஆகணும் அப்படிங்கிறதுக்காகவே பல தடவை கட்சி மாறி இருக்கார். பிஜேபியோட போய் சேருவார், திருப்பி RJDயோட வந்து சேருவார், காங்கிரஸோட போவார். எதுக்கு அப்படின்னா அவருக்கு எப்பவுமே நிரந்தரமான ஒரு பதவியில் இருக்கணும் அப்படின்னு மோடி மாதிரியே அவருக்கு ஒரு ஆசை இருக்கும். அதுக்கு வெக்கமே இல்லாமல் எத்தனை தடவை வேணாலும் கட்சி மாறக்கூடிய மனநிலைய ஒரு ஆள் தான் நிதிஷ். அவரையும் வந்து அந்த மக்கள் ஏற்றுக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய அதிர்ச்சியான விஷயமா இருக்குது. இந்த நிதிஷுக்கு தான் ஒரு பிரதமர் ஆகணும் அப்படிங்கிற ஆசை ரொம்ப பெரிய கனவு. அவர் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இந்தியா அலையன்ஸில் இருந்தார். இந்தியா அலையன்ஸோட கன்வீனரே நான் தான் ஆர்கனைஸ் பண்ண போகிறேன் அப்படின்னாரு. எதுக்கு அதை சொன்னார் அப்படின்னா அவருக்கு பிரதமர் ஆசை. இந்த கூட்டணி இந்தியா கூட்டணி ஜெயிச்சிருந்துச்சு அப்படின்னா அவர் அந்த இந்தியா கூட்டணியோட கன்வீனராக இருந்தால் அவர் தான் பிரதமர் கேண்டிடேட். ஸோ அவருக்கு பிரதமர் ஆகணும் அப்படிங்கிற ஒரே ஒரு ஆசை இருக்கிறதுனால அவர் கண்டிப்பாக பிஜேபியோட ஒரு ரிக்வஸ்ட் வைப்பார், என்ன பிரதமர் ஆக்குங்க அப்படின்னு அவர் கேட்பார். அதனால தான் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் நிதிஷ்குமாரோட விஷயம் ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது. சந்திரபாபு நாயுடு எனக்கு பிரதமர் போஸ்ட் கொடுங்க அப்படின்லாம் கேட்க மாட்டார். அவர் அந்த இடத்துக்கு நகர மாட்டார். வேறு சபாநாயகர் பதவியோ இல்லை முக்கியமான மினிஸ்ட்ரியோ, அவருக்கு பொலிட்டிக்கலாக சில டிமாண்ட் இருக்குது. ஆந்திர பிரதேசத்துக்கு சிறப்பு அந்தஸ்து வேணும். அது மட்டும் இல்லாமல் அமராவதியை கேபிட்டலாக மாற்றணும். அவருக்கு அங்கே வந்து 2ஆக உடஞ்சிருச்சு இல்லையா, ஆந்திர பிரதேசம் தெலுங்கானாவும். அதுக்கு பிறகு அவங்களுக்கு வந்து கேபிட்டல் கிடையாது. ஸோ அதாவது தலைநகரம் இல்லாதனால அமராவதியை தலைநகரமாக உருவாக்கணும், ஒரு பெரிய கனவு நகரமாக உருவாக்கணும் அப்படிங்கிறது அவருடைய ஒரு பெரிய விருப்பம். அதுக்கு வந்து பல முட்டுக்கட்டைகள் இருந்துச்சு. இப்போ சிறப்பு அந்தஸ்தை பயன்படுத்தி ஒரு தலைநகரத்தை உருவாக்கிட்டா வரலாறு பூர்வமாகவே அவருடைய கட்சி வந்து தெலுங்கு தேசம் ஆந்திராவில் ஒரு மிகப்பெரிய ஒரு கோலோச்சர மாதிரியான ஒரு கட்சியாக மாற்றணும். அவருக்கு வாரிசுகள் இருக்காங்க, கட்சியை அவங்க நடத்த போகிறாங்க, காலங்காலமாக அந்த கட்சி இருக்க போகுது. ஸோ அதை அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். இன்னொரு பக்கம் அவருக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய ஒய்எஸ்ஆர் இவரை கைது பண்ணியிருக்காரு. ஒய்எஸ்ஆரை பழி வாங்கணும் அப்படின்னு அவர் நினைப்பார். ஆப்வியஸாக நடக்கும் பொலிட்டிக்கல் வெண்டேட்டா அப்படிங்கிறது. ஸோ அந்த பிளான் அவருக்கு இருக்குது. அந்த பிளான் எல்லாமே மோடி கன்வின்ஸ் பண்ணிடுவார். அதெல்லாம் ஈஸியாக அவங்கள செஞ்சு கொடுத்துட முடியும். எங்கே பிரச்சனை வரும் அப்படின்னா சிறப்பு அந்தஸ்து கேட்கும்போது இவங்க பிரச்சனை பண்ணுவாங்க. மோடி ஏற்கனவே காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து இருந்ததை காலி பண்ணார். கடந்த காலத்தில் அவர் பண்ண மிகப்பெரிய அரசியல் மோசடி வந்து காஷ்மீருடைய சிறப்பு அந்தஸ்தை காலி பண்ணது. ஒரு மாநிலத்தோட சிறப்பு அந்தஸ்தை காலி பண்ணி மாநிலத்தையே உடச்சி யூனியன் டெரிட்டரி ஆக்கிட்டு இன்னொரு மாநிலத்துக்கு சிறப்பு அந்தஸ்து கேட்கும்போது அந்த இடத்துல பிஜேபிக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவு ஏற்படும். இப்போ அதை தாண்டி மோடி வந்து இன்னைக்கு வந்து ஆந்திராவுக்கு சிறப்பு அந்தஸ்து கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா அப்படிங்கிறது பெரிய விவாதமாக மாறும். அப்போ அவங்க சிறப்பு அந்தஸ்து கேட்கும்போது காஷ்மீர் திருப்பி சிறப்பு அந்தஸ்து கேட்பாங்க, மற்ற மாநிலங்கள் சிறப்பு அந்தஸ்து கேட்பாங்க. இது ஒரு பெரிய பஞ்சாயத்தாக மாறும் அப்படின்னு வந்து அவங்க பயப்படுவாங்க. ரெண்டாவது அவங்க கொள்கையிலேயே கிடையாது. யார் பிஜேபி கொள்கையிலேயே மாநிலம்னு ஒன்று இருக்கக்கூடாது, மாநிலத்தை ஒட்டு மொத்தமாக சுக்குநூறாக உடைச்சிடணும், மாநில அரசே இருக்கக்கூடாது, மாநில கட்சிகளே இருக்கக்கூடாது, மாநிலத்தை தலைவரே இருக்கக்கூடாது, ரொம்ப மோனோபலைஸ்டான கட்சிகளை 2 கட்சிகளை வச்சுக்கிட்டு இந்தியாவை ஒரு சைனாவை போல ஒரு ரஷ்யாவை போல ஆளணும் அப்படிங்கிறது தான் மோடியினுடைய கனவு. ஆனால் அது இந்தியாவுக்கு செட் ஆகாது. இந்தியா அப்படிங்கிறது பல மொழிவழி மாநிலத்துக்கு உட்பட்டது. இங்கே பல மொழிவழி மாநிலத்துக்கும் பல மொழிவழி மாநில கட்சிகள் இருக்காங்க. இது எல்லாமே ஒரு தேசிய இனங்கள். இப்போ தமிழர் ஒரு தேசிய இனம், குஜராத்தி ஒரு தேசிய இனம், காஷ்மீர் ஒரு தேசிய இனம்,
வடகிழக்கு மாநிலத்தில் இருக்கிற மிசோ மக்கள் ஒரு தேசிய இன மக்கள், அஸ்ஸாமி ஒரு தேசிய இன மக்கள், பல்வேறு சொந்த மொழிகளையும் கலாச்சார பண்பாடுகளையும் கொண்டவங்க. இந்தியா முழுக்க ஒரு பொதுவான கலாச்சார பண்பாட்டு கூறுகள் இருந்தாலும் ஆனால் இங்கே தனித்தனி கலாச்சார பண்பாடு அப்படிங்கிறது ரொம்ப அழுத்தமானது. அதுக்கு தேசிய பண்புகள் உண்டு, அதுக்கு ஒரு தனி இறையாண்மை உண்டு. ஸோ அதனால் தனித்தனி இனமாக தான் நிற்பாங்க. இதை எல்லாத்தையும் ஒன்றும் இல்லாமல் பண்ணணும் அப்படிங்கிறது ஆர்எஸ்எஸ்னுடைய திட்டம். ஆர்எஸ்எஸ்னுடைய தலைவர் கோல்வால்கர் வந்து ஒரு புக் எழுதியிருக்காரு, ஞான கங்கைன்னு சொல்லிட்டு. அதுதான் ஆர்எஸ்எஸ் காரங்களுடைய பைபிள்னு சொல்லுவாங்க. அதான் அவர் தான் சித்தாந்த ஆசிரியர், குருஜின்னு அவர் சொல்லுவாங்க. அவர் ஏகாந்த அரசு அப்படின்னு ஒன்று சொல்கிறாரு. அந்த ஏகாந்த அரசு அப்படிங்கிறது வேற ஒன்றும் கிடையாது. மாநிலங்களில் அரசாங்கமே இருக்கக்கூடாது, ஒரே ஒரு அரசு தான் இருக்கணும், அது மத்திய அரசாங்கம் மட்டும்தான். அதுவும் பாராளுமன்றம் ஒரே ஒரு பாராளுமன்றம் தான் இருக்கணும். சட்டமன்றம் எதுக்கு, முதலமைச்சர் எதுக்கு, கவுன்சிலர் எதுக்கு, எம்எல்ஏ எதுக்கு, இதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். இந்தியாவை சுக்கு நூறாக கிட்டத்தட்ட 100-200 பார்ட்டாக உடைக்கணும். அவங்களுக்கு உடச்சி எல்லாத்துலேயும் ஒரு சாதாரண ஒரு கவுன்சிலர் அளவுக்கு என்ன பவர் இருக்கோ அந்த பவர் மட்டும் இருக்கக்கூடிய ஆளை நியமனம் பண்ணிடணும் தேர்தல் மூலிமா. மத்திய அரசாங்கத்தை என்ன சொல்லுதோ அந்த வேலையை செய்யணும், அவ்வளோதான். இதுதான் அவங்களுடைய ஒரு பேட்டர்ன், ஏகாந்த அரசுங்கிற ஆர்எஸ்எஸ்னுடைய இந்துத்துவா பேட்டர்ன். அந்த பேட்டர்னை கொஞ்சம் கொஞ்சமாக நடைமுறைப்படுத்தணும். ஒரு நாடு ஒரு தேர்தலை கொண்டு வரணும், மாநில அரசாங்கங்களுக்கு அதிகாரத்தை குறைக்கணும், மாநிலத்துக்கு கொடுக்கக்கூடிய நிதியை குறைக்கணும், மொழிவழி மாநிலம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து இல்லாமல் பண்ணுறதுக்கு ஹிந்தியை திணிக்கணும் அப்படிங்கிறது வந்து ஆர்எஸ்எஸ்னுடைய படிப்படியான திட்டங்கள். அதை மோடி செஞ்சார். அதனுடைய முக்கியமான ஃபேக்டர் தான் காஷ்மீருடைய சிறப்பு அந்தஸ்தை காலி பண்ணுது. அப்போ நீ ஒரு மாநிலத்துக்கு சிறப்பு அந்தஸ்தை காலி பண்ணிட்டு இன்னொரு மாநிலத்துக்கு ஒரு சிறப்பு அந்தஸ்து கொடுப்பாரா? கொடுக்க மாட்டார். ஸோ அப்போ அந்த இடத்துல பிஜேபிக்கும் தெலுங்கு தேசத்துக்கும் ஒரு பெரிய சண்டை வரும். சந்திரபாபு நாயுடு ஒரு பிரச்சனையை உருவாக்குவார். அவர் கூட்டணியை விட்டு விலகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ அவர் ஆதரவு கொடுத்தாலும், மோடி அவசர அவசரமாக போய் பிரதமர் பதவி ஏற்றுக்கிட்டாலும், கண்டிப்பாக மாநில அதிகாரம்னு வரும்போது அவர் ஒரு செக் வைப்பார். இது ஒரு பிரச்சனை போய் நிற்கும். நிதிஷ் இப்போவே டிமாண்ட் பண்ணிட்டு இருக்காரு, பிரதமர் பதவி நம்ம கொடுங்க அப்படின்னு. குறைஞ்சபட்சம் துணை பிரதமர் பதவிக்காக வருவார். துணை பிரதமர் பதவி கொடுத்துருவாங்க, அவரை டம்மி ஆக்கி உட்கார வச்சுருவாங்க, அதெல்லாம் வேற கதை. பட் ஆனால் அவர் கட்சி இல்லாமல் போயிடும் அவருக்கு. ஸோ இது மாதிரியான ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. ரெண்டு பேர்த்துக்குமே வேறு வேறு டிமாண்ட்ஸ் இருக்குது, வேறு வேறு ஆஸ்பிரேஷன்ஸ் இருக்குது. இதன் அடிப்படையில் மோடியும் பாஜகவும் முடிவெடுக்க வேண்டிய சூழலில் இருக்கிறாங்க. முதல்ல மாதிரி இஷ்டத்துக்கெல்லாம் ஆட முடியாது. இனிமேல் நான் அந்த சட்டத்தை கொண்டு வருவேன், இந்த சட்டத்தை கொண்டு வருவேன், அவனை கைது பண்ணுவேன், இவனை கைது பண்ணுவேன், இடியை விடுவேன், இன்கம் டேக்ஸ் நோட்டீஸ் விடுவேன், இதெல்லாம் இனிமேல் வந்து பண்ணும்போது மிகப்பெரிய பேக் ஃபயராக மாறும். இதுக்கு முக்கியமான காரணம் இந்தியா அலைன்ஸினுடைய வெற்றி. ஆனால் இந்தியா கூட்டணி 230 தான் பெற்றிருக்கு. இந்தியா கூட்டணி 230 தான் பெற்றிருக்கு. நீங்கள் கேஷுவலாக சொல்கிறீங்க. 230 பெறுறதுங்கிறது பெரிய விஷயம். ஏன் அப்படின்னா கட்சிகளை சுக்குநூறாக பிஜேபி உடைச்சிருக்கு. 25 எம்எல்ஏ எம்பிக்களை மற்ற கட்சியிலேருந்து பிஜேபி விலைக்கு வாங்கியிருக்குது. 300க்கும் அதிகமான எம்எல்ஏ எம்பிக்கள் மிரட்டப்பட்டு பிஜேபிக்குள்ளே சேர்க்கப்பட்டிருக்காங்க. தேர்தல் ஆணையம் கைவிட்டிருக்கு. இன்கம் டேக்ஸ் வந்து நோட்டீஸ் அனுப்பிச்சு வங்கி கணக்கை முடக்கியிருக்கு காங்கிரஸோடத. காங்கிரஸ் தேர்தலை செலவு பண்ணுறதுக்கு பணமே இல்லாமல் நின்றாங்க. கார்ப்பரேட் கம்பெனிகள் கைவிட்டுச்சு, நீதித்துறையும் கைவிட்டுச்சு. ஒட்டுமொத்த மீடியாவும் பிஜேபியோட சேர்ந்துட்டு இந்தியா அலைன்ஸுக்கு எகெயின்ஸ்டாக செயல்பட்டுருக்கு. இது மாதிரி பெரிய பட்டியலே இருக்குது. ஆனால் இதையும் தாண்டி ராகுல் 230 ஜெயிச்சிருக்காரு அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அதனால தான் சொல்கிறது 230 நீங்கள் சாதாரண வெறும் 230 சொல்லக்கூடாது. மிகப்பெரிய வெற்றி இது, இமாலய வெற்றி. 400க்கு அதிகமான சீட்டு வெற்றி பெற்ற மாதிரி தான் அந்த ஃபீல் இருக்கணும். ஏன்னா காங்கிரஸ் கட்சி தேர்தலில் போய் செலவு பண்ணுறது கூட காசு இல்லை. இவங்க தேர்தலில் செலவு பண்ண, அதாவது பிஜேபி தேர்தலில் செலவு பண்ண மொத்த காசில் 10% கூட காங்கிரஸ் செலவு பண்ணியிருக்க மாட்டான். ஆனால் இது ஒரு மிகப்பெரிய வெற்றி. 11 வங்கி கணக்கு காங்கிரஸ் முடக்கப்பட்டிருக்கு. இன்கம் டேக்ஸ் நோட்டீஸ் அனுப்பிச்சு நெருக்கடி கொடுத்தாங்க. இந்தியாவில் மற்ற கட்சியை சார்ந்த மாநில கட்சிகள், காங்கிரஸ் கட்சியை சார்ந்த எம்எல்ஏ எம்பிக்களை 211 பேர்த்த பிஜேபி விலைக்கு வாங்கியிருக்கு. ஒட்டுமொத்தமாக இந்த 10 ஆண்டுகளில் வேற கட்சிகளுக்கு மாறினதில் 50% பிஜேபிக்கு தான் போய் சேர்ந்துருக்காங்க. அவங்க சொத்து மதிப்பெல்லாம் கூடியிருக்கு, அது வேற கதை. பட் அப்போ இதில் என்ன அர்த்தம்? இந்த தடவை பிஜேபி தேர்தல்னு சில 103 சீட்டு யாருக்கு பிஜேபி கொடுத்துச்சு? வேற கட்சியிலிருந்து தான் கட்சிக்கு வந்தவங்களை தான் கொடுத்துச்சு. அதுலேருந்து அவங்க இன்னைக்கு 293 ஜெயிச்சிருக்காங்க. இந்த வெற்றி கூட பார்த்தீங்கன்னா இப்போ ஜெயிச்சு அந்த கட்சியில் எம்பியாக இருக்கான் பார்த்தீங்களா, அவன்லாம் மற்ற கட்சியிலிருந்து வந்தவன். பிஜேபி அப்படிங்கிறதே ஒரு தனி கட்சி கிடையாது, அதே ஒரு பல கட்சியோட கூட்டணி தான். எல்லாரும் சொல்லுவாங்க என்டிஏ ஒரு கூட்டணி. என்டிஏவே கூட்டணி இல்லை, பிஜேபியே கூட்டணி தான். பிஜேபிக்குள்ள இருக்கக்கூடிய எம்எல்ஏ எம்பிக்களை பதவியை பட்டியல் எடுத்து பாருங்க. இப்போ ஜெயிச்சு வந்திருக்கக்கூடிய எம்பி பதவி பட்டியல் எடுத்து பாருங்க. அதில் பாதி பேருக்கு மேலே வேற கட்சியிலிருந்து வந்திருப்பான். ஸோ அப்போ இவங்க மிரட்டி இடியை வச்சு மிரட்டினாங்க, அப்புறம் காசு கொடுத்து கூப்பிட்டாங்க, இன்கம் டேக்ஸ் வச்சு நோட்டீஸ் கொடுத்தாங்க, கார்பரேட் கம்பெனிகள் வச்சு மிரட்டினாங்க, அதை பண்ணி இதை பண்ணி அவங்க ஒரு அலையன்ஸை ஃப்ரேம் பண்ணி இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து 293 அப்படிங்கிற மாதிரியான ஒரு சீனை கிரியேட் பண்ண முயற்சி பண்ணுறாங்க. இதுக்கு ஆப்போசிட்டாக, ஜஸ்ட் ஆப்போசிட்டாக, கையில் காசே இல்லாமல், கட்சிக்காரங்களே இல்லாமல், மீடியாவோட துணை இல்லாமல், மக்கள்கிட்ட இந்தியா முழுக்க நடந்து போய் பிரச்சாரம் பண்ணி ஜெயிச்சிருக்கார் யார்? ராகுல் காந்தி. அப்போ இந்த 230 அப்படிங்கிறது இமாலய வெற்றி. ஸோ அதனால் வந்து இன்னும் 2 நாளில், குறிப்பாக இன்றைக்கி நைட்டு மேக்ஸிமம் நாளைக்குள்ளே தெரிஞ்சிடும் பிஜேபியினுடைய நிலைமை என்ன. உண்மையிலேயே பிரதமர் மோடி வந்து பிரதமர் ஆக முடியுமா திருப்பி அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு கேள்வியாக வரும். ஏன் அப்படின்னா
கண்டிப்பாக பிஜேபியும் பிஜேபிக்குள்ளே இருக்கக்கூடிய ஆட்களும் ஆர்எஸ்எஸும் திரும்பவும் மோடி வருவதை உறுதியாக அவங்க விரும்பலை. இன்னும் 2 நாளுக்குள்ள கண்டிப்பாக சினாரியோவே மாறும். மோடி இன்னும் 2 நாட்களுக்குள்ள காலி பண்ணப்படுவார். அது கூட வாய்ப்பு இருக்குது. அதே சமயத்தில் ராகுல் கண்டிப்பாக இந்த ஆட்களை வச்சுட்டு அவர் கூட்டணி அமைப்பாரா, அப்படி கூட்டணி அமைச்சு நம்மளால நல்ல விஷயங்களை செய்ய முடியுமா அப்படிங்கிறது குறித்தும் அவர் சிந்திச்சுக்கிட்டு தான் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இப்போது நிதிஷ்குமார் கூப்பிட்டு உங்களுக்கு பிரதமர் பதவி கொடுக்குன்னு சொன்னால் உடனே அவர் வந்து காங்கிரஸ் வந்து சேர்ந்துருவார். அதாவது இந்தியா அலையன்ஸ் கூட்டணிக்குள்ள வந்து சேர்ந்துருவார். அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. இப்போ சந்திரபாபு நாயுடு கூப்பிட்டு உங்களுக்கு வந்து ஒரு சிறப்பு அந்தஸ்து கொடுத்துடலாம், ஆந்திர பிரதேச மாநிலத்தில் இந்த பக்கம் வந்துடுவார். இவங்களெல்லாம் வச்சு அவர் ஒரு ஆட்சியை துவங்கி அதில் முக்கியமான சட்ட திருத்தங்களை கொண்டு வரும்போது பாஜக அதுக்கு முட்டுக்கட்டையாக இருக்கும்போது ராகுல்னால இந்த விஷயங்களை செய்ய முடியுமா முடியாதா அப்படிங்கிற ஒரு ஆசோலேஷன் அவங்களுக்குள்ளே இருக்கும், கட்சிக்குள்ளே இருக்கும். இது ஒரு பெரிய விவாதமாக நடந்துட்டு இருக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 6 மணிக்கு வந்து இந்தியா கூட்டணி உட்காந்து இப்போ டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ உட்காந்து இந்தியா கூட்டணி வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்றைக்கி 6 மணிக்கு தான் ஸ்டார்ட் பண்ணாங்க இந்த கூட்டத்தை. ஸோ இதில் எல்லாத்தையும் எடுத்து வச்சு நம்ம பார்க்கும்போது மோடி பிரதமராக வாய்ப்பு உட்கட்சிக்குள்ளேயே குறைவாக தான் இருக்குது. இன்னொரு பக்கம் அலையன்ஸில் நிதிஷ்குமாரும் ஏற்றுக்க மாட்டார். அதே சமயத்தில் ராகுல் பிரதமராக இருக்க வாய்ப்பு இருக்கா, ராகுல் வந்து இவங்க எல்லாத்தையும் வச்சு கட்சி ஆர்கனைஸ் பண்ணி அவர் வந்து போய் பிரதமர் பதவியில் உட்காருவாரா அப்படிங்கிறதுனா அது ஒரு பெரிய கேள்வி தான். ஆனால் ராகுலுக்கு அடிப்படையில் பிரதமர் பதவி மேலே ஒரு பெரிய ஆசை இல்லை. 250 இல்லை 280 ஜெயிச்சிருந்தாலும் க்ளீன் மெஜாரிட்டியே காங்கிரஸுக்கும் இந்தியா அலையன்ஸுக்கும் கிடைச்சிருந்தாலும் ராகுல் பிரதமராக உட்காருவாரா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி. அவர் வேறு யாராவது முன்னிலைப்படுத்தலாம் அப்படிங்கிற எண்ணம் கூட அவருக்கு இருக்கலாம். ஏன்னா ஒருத்தருக்கு வந்து பிரதமர் பதவி அப்படிங்கிறது அவருக்கு ஒரு பிரைமரி ஆசை கிடையாது. அவர் வந்து உண்மையிலேயே வந்து இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய மக்களை ஒன்றிணைக்கிறதுல ரொம்ப தீவிரமாக கடந்த 10 ஆண்டுகளில் செயல்பட்டுருக்காரு. கடந்த 3 ஆண்டுகளில் அதீதமாக செயல்பட்டுருக்காரு. அதனால தான் இன்றைக்கி தேர்தல் ரிசல்ட்டு எவ்வளோ பெரிய மாற்றங்கள் நடந்திருக்கு. இந்தியா முழுக்க போய் எல்லா மக்களையும் வெறுப்பு பிரச்சாரம் பண்ண மோடி எங்கே இந்தியா மக்களையும் போய் மக்களெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி மக்கள்கிட்ட அன்பாக பேசி மக்களை தொட்டு அரவணைச்சு கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து அவங்களுக்கான கஷ்டங்களை கேட்டு இன்றைக்கி இந்தியாவை ஆர்கனைஸ் பண்ணி ஜனநாயகத்தை காப்பாற்றிருக்கூடிய ராகுல் அப்படிங்கிறது வேறு தான். ஆனால் அவரே வந்து பிரதமர் பதவிக்கு ஆசைப்படலை. ஆனால் இவருக்கு எப்பவுமே பிரதமர் பதவி மேலே ஆசை தான். ஆனால் இவர் வர்றதுக்கு விடக்கூடாது அப்படின்னு ஒரு பெரிய குரூப் வேலை செஞ்சிட்ருக்கு. இவர் வரணும் அப்படின்னு ஒரு பெரிய குரூப் வேலை செஞ்சிட்ருக்கு. இன்னும் 2 நாளில் எல்லாத்துக்குமே விட தெரிஞ்சிடும். வெயிட் பண்ணி பார்ப்போம் சார். உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்கும் ரொம்ப நன்றி சார். நன்றி தினேஷ்.